Hello all, welcome to RMS Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல polity and economy topics in news last week பார்க்க போறோம். So as usual, first list of topics பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் பத்தி டீடைல்டா prelims and mains perspectiveல நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அன்னு சொல்றது பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். So first, National Legal Services Day, National Cooperative Development Corporation, Special Governance Zones to Improve Indian Cities, Coal India Limited, National Marine Fisheries Census. So one by one நம்ம தெரிஞ்சுக்கலாம். So first is National Legal Services Day. November 9 National Legal Services Day நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா Legal Services Authority Act 1987 இது ஃபோர்ஸுக்கு வந்த நாள் அன்னு சொல்லி பார்த்தா November 9. ஸோ அந்த டேன்னு நம்ம கொமமரேட் பண்ணி நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் டே அன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ எதுக்கு லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 கொமமரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த ஆக்ட் என்னைக்கு ஃபோர்ஸுக்கு வந்துச்சு 9th November 1995. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்டிஸ் டெலிவரியில் எக்கானாமிக் ஸ்டேட்டஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்கக்கூடாது. அப்போனா அந்த லீகல் எய்டு நம்ம கொடுக்கணும். அந்த எக்கானாமிக் ஸ்ட்ராட்டில் கீழே இருக்கிறவங்க கூட ஜஸ்டிஸ் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ரீ லீகல் எய்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அன்னு சொல்கிறது தான் ஆப்ஜெக்டிவ். ஸோ ஃப்ரீ லீகல் எய்ட் டு வீக்கர் அண்ட் மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ நேஷ்னல் லீகல் எய்ட் ஃபண்டுன்னு சொல்லி ஸ்டேட் and district legal aid funds and சொல்லி constitute பண்ணிருக்காங்க. So that there will be access to justice for all citizens. So 3-tier structure மாதிரி national levelல National Legal Services Authority. இதோட head Chief Justice of India. State levelல State Legal Services Authority. அந்த concerned state high court இருப்பாங்க இல்லையா, அவங்களோட Chief Justice இதுக்கு ஹெட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, இதுக்கு ஹெட்டா யார் இருக்காங்க, அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அண்ட் ஹியர் வி ஷுட் ஆல்சோ லுக் இன் டு சம்திங் கால்ட் லோக் அதாலத்ஸ். ஓகேங்களா? ஸோ சம்திங் விச் இஸ் ஸ்டாச்சுட்டரினா பார்லிமெண்ட்ரி ஆக்டுக்கு கீழே ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 கீழே இவங்க ஸ்டாச்சுட்டரி பாடியாக ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் மாதிரி ஃப்ரெண்ட்லியாக டிஸ்பியூட் சால்வ் பண்ணுறதுக்கு திஸ் ஆர் ஹெல்பிங் அஸ் எ லாட். அண்ட் இங்கே கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் அண்ட் பைண்டிங், அப்பீல் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் வி ஆல்சோ ஹேவ் சம்திங் கால்ட் திஷா ஸ்கீம் விச் இஸ் டிசைனிங் இன்னோவேஷன் சொல்யூஷன்ஸ் ஃபார் ஹோலிஸ்டிக் அக்சஸ் டு ஜஸ்டிஸ் அண்ட் சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 49,799 crores இந்தியாஸ் கோஆபரேட்டிவ்ஸ்க்கு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. வை அவ்வளோ ஃபண்ட் எதுக்கு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்தியாஸ் கோஆபரேட்டிவ்ஸ்னு பூஸ்ட் பண்ணணும் அன்னு சொல்லி, இம்ப்ரூவ் பண்ணணும் அன்னு சொல்லி. ஸோ அவங்க பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களும் ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷன் தான். இந்த ஆக்டுக்கு கீழே லைக் தேர் ஆல்சோ லைக் ஸ்டாச்சுட்டரி பாடி அண்டர் தட் ஆக்ட். அண்ட் விச் மினிஸ்ட்ரி கீழே, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மர் அண்ட் நான் ஃபார்மர் கோஆபரேட்டிவ்ஸ்னு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங் எல்லா இதுலேயும் தே ஆர் பிளேயிங் எ கீ ரோல். ஓகே, ஸோ agriculture, dairy, livestock, fisheries, handlooms, everywhere they are into. And இதன் எல்லா செக்டார்ஸும் கோஆபரேட்டிவ்ஸ்னு ஸ்ட்ரென்தன் பண்ணி இந்த செக்டாரோட அவுட்புட் இம்ப்ரூவ் பண்ணி ஆஸ் எ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் என்ஷூர் பண்ணலாம் அன்னு சொல்கிறது தான் இங்கே கோல் அண்ட் பர்பஸாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கூட இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களோட மேஜர் ஸ்கீம்ஸ் எடுத்தால் யுவ சஹகார் ஸ்கீம் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் ஸ்டார்ட்அப்ஸ், கோஆபரேட்டிவ் ஸ்டார்ட்அப்ஸ்னு ப்ரமோட் பண்ணுறது. அண்ட் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ், உமன் கோஆபரேட்டிவ்ஸ், SC ST கோஆபரேட்டிவ்ஸ் அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஹெல்ப் பண்ணுறது. ஆயுஷ்மான் சஹகார் ஸ்கீம்
அண்ட் ஆல்சோ கோஆப்பரேட்டிவ்ஸ் மூலியமா ஹெல்த் கேர் கூட நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஓகே, ஸோ தட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆயுஷ் ஃபெசிலிட்டிஸ், டிஜிட்டல் ஹெல்த் இது எல்லாமே பண்ணுறாங்க. அண்ட் டிஜிட்டலி நம்ம வந்து டிஜிட்டலி எம்பவர்டு கோஆப்பரேட்டிவ்ஸ்னு ப்ரமோட் பண்ணணும். கவர்னன்ஸ் எல்லாம் அதில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அண்ட் டைரி சஹகார் ஸ்கீம் விச் மீன்ஸ் டைரி வேல்யூ செயின், மில்க் ப்ரொடக்ஷன் வந்து மில்க் வந்து ப்ரொக்யூர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம அந்த செயின் சப்ளை செயினை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் சம்திங் கால் தீர்கவதி கிருஷக் புஞ்சி சஹகார் யோஜனா. ஸோ இது எதுக்குன்னா அக்ரிகல்ச்சரல் கோஆப்பரேட்டிவ்ஸ்க்கு தேவையான காசு வந்து லாங் டேர்ம் கிரெடிட் மூலியமா நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஸ்வயம் சக்தி சஹகார் யோஜனா இது எல்லாமே கோஆப்பரேட்டிவ்ஸ்னு டெவலப் பண்ணுறதுக்காக வேரியஸ் ஃபீல்ட்ஸில் கோஆப்பரேட்டிவ்ஸ்னு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நேஷனல் கோஆப்பரேட்டிவ்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கொண்டு வர மேஜர் ஸ்கீம்ஸ். ஓகே, ஸோ இது எதுக்குன்னா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், உமன் லெட் கோஆப்பரேட்டிவ்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்கிற யோஜனா. நெக்ஸ்ட் நந்தினி சஹகார் ஸ்கீம், இதுவும் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து கோஆப்பரேட்டிவ்ஸில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்க்கு நம்ம we should support and சொல்லி. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கவர்னன்ஸ் ஜோன் இன் அர்பன் ஏரியாஸ். சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த முனிசிபல் கவர்னன்ஸில் நிறைய கேப்ஸ் இருக்கு. பேசிக் சர்வீசஸ் கூட ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹைலைட்டிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு ஃபோக்கஸ் அபவுட் அண்ட் சொல்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ செலவு நிறைய பண்ணிட்டு இருக்கோம், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஆனால் ட்ரைனேஜ், வாட்டர், ரோட்ஸ் இது எல்லாமே இஷ்யூஸாக இருக்கு. அண்ட் அதுக்கு என்ன ரீசன்ஸ்ன்னு சொல்லி சிட்டிஸில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வி ஆல்சோ ஹேவ் தட் ப்ரொஃபஷனல் ரெக்ரூட்மெண்ட் இல்லை, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இல்லை, அக்கௌண்டபிலிட்டி அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, அண்ட் கொலோனியல் ஹேங் ஓவர் இன்னும் இருக்குது. முனிசிபல் லாஸ் அந்த ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே அவுடேட்டட் ஸ்ட்ரக்சராக இருக்குது அன்னு சொல்கிறது. அண்ட் அந்த காரணத்தினால தான் இன்னும் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் வில் ஆல்சோ ஹேவ் தட் ஏஜென்சிஸ் அந்த முனிசிபல் அந்த கவர்னன்ஸ்லேயே தெர் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அக்கௌண்டபிலிட்டி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல, அண்ட் தெர் இஸ் எக்ஸசிவ் பொலிட்டிசைசேஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரிசல்ட்ஸ் தட் ப்ரிவென்டிங் எ குட் ஆக்சஸ் டு சர்வீஸ் அண்ட் கவர்னன்ஸ். ஸோ அந்த இடத்துல கவர்னன்ஸில் ஷார்ட் கமிங்ஸ் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஏர்போர்ட் அண்ட் சிட்டி ரோட்ஸ் எடுத்தால் ஏர்போர்ட்டில் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும் ஏர்போர்ட் சரௌண்டிங்ஸ். அதே சிட்டிக்குள்ளே வந்தால் ரொம்ப கெவோட்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி தெர் இஸ் லைக் டிஃபரன்சஸ். ஓகே, ஸோ அது வந்து அப்போனா நம்மளால பண்ண முடியுதில்ல, அந்த இடத்துல பண்ண முடியுதில்ல, அப்போ இங்கே எதுக்கு பண்ண முடியல? ஸோ அந்த கேப்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணலான்னு சொல்லும்போது ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸில் வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரியாக எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய பிளேசஸில் அந்த இடத்துல என்ன இருக்குது, ப்ரைவேட் டெவலப்பர் லெட் கவர்னன்ஸ் மாடல்ஸாக மாறி இருக்கு. இப்போ ஆந்திர பிரதேஷில் ஸ்ரீ சிட்டி இது எல்லாமே எப்படி இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸா. இப்போ இந்தியாவில் ரொம்ப லிமிட்டடாக அந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ் இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம சக்ஸஸ் வந்து அந்த மெயின்டெனன்ஸ், அந்த லோக்கல்லி அந்த இனோவேஷன் ட்ரைவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சொல்கிற இதில் இன்ஸ்டிடியூஷனல் இனோவேஷன் ட்ரைவ்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதில் நம்ம சக்ஸஸ் காட்டிருக்கோம். ஸோ அப்போது லோக்கலி அந்த மெயின்டெனன்ஸ் வந்து இனோவேஷன் ட்ரிவனாக இருக்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்போது சம்திங் தெர் இஸ் டு லேர்ன் ஃப்ரம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த ப்ரைவேட்ஸ் தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு கவர்னன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுறாங்கல்ல, அந்த இடத்துல நல்லா பண்ணுறாங்கல்ல, அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அந்த லைனில் ஸ்பெஷல் கவர்னன்ஸ் ஜோன்ஸ் சொல்கிற கான்செப்ட் வந்து இப்போ ப்ரப்போசலில் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எப்படி ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்னு சொல்லும் போது அங்கே ப்ரைவேட் லெட் டெவலப்பர் மாடல் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் கான்ஸ்டிடியூஷன் அங்கே அப்ளிகேபிள் இருக்கும், டிரான்ஸ்பரன்சி இருக்கும், அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், சர்வீஸ் டெலிவரி இருக்கும், லாஸ் எல்லாமே சேம் தான். ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், கொஞ்சம் இனோவேஷன் ட்ரிவனாக, கொஞ்சம் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கொண்டு வர மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு எஃபிஷியன்சி ஓரியன்டாக போயிட்டு ஓகே சிட்டிசன் சென்ட்ரிக்காக யோசிச்சுட்டு நம்ம அந்த இடத்துல
ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாமே சேம் தான் இருக்கும். ஆனால் லோக்கல் பார்ட்டிசிபேஷன், ப்ரொஃபஷனல், இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல ஆல்டர்னேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், வில் பி லைக் கம்பேரிங் டிஃப்ரெண்ட் முனிசிபாலிட்டிஸ், காம்படேட்டிவாக மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வில் எம்பவர் தட்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தட் தெல் பி இனோவேஷன், அக்கௌண்டபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ் காம்படிஷன் இருக்கும், அண்ட் ஹவு ஃபார் இட் இஸ் லைக் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டாக நம்ம ரிஃபார்ம் வந்து கொண்டு வர முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இஸ் கோல் இந்தியா லிமிடெட். கோல் இந்தியா லிமிடெட் வந்து 51st இயர் ஆஃப் ஃபவுண்டேஷனுக்கு 1st November 2025 அன்னைக்கு ஸ்டெப் ஆயிருக்காங்கன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ கோல் இந்தியா லிமிடெட், 1st November 1975 அன்னைக்கு இட் வாஸ் ஃபவுண்டட் அண்ட் இட் இஸ் அ மகாரத்னா PSU. ஹெட்குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. எஸ்டாப்ளிஷ்டு ஃப்ரம் நேஷனலைசேஷன் ஆஃப் கோக்கிங் கோல் மைன்ஸ் அண்ட் நான் கோக்கிங் கோல் மைன்ஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் கோல் ப்ரொடக்ஷன் இன் இந்தியாவில் 75% வந்து இவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ல 55% இஸ் மெட் பை தெம். ஓகே, ஸோ இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டிக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் கோர் கான்ட்ரிபியூட்டராக இருக்கு. ஸோ இந்தியாஸ் எனர்ஜி லைஃப் லைன் சொல்லி நம்ம இது வில் பி காலிங் திஸ். ஸோ 84 மைனிங் ஏரியாஸில் 8 ஸ்டேட்ஸில் 313 ஆக்டிவ் மைன்ஸ்னு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நேஷ்னல் மெரைன் ஃபிஷரிஸ் சென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டைஸ்ட் நேஷ்னல் மெரைன் ஃபிஷரிஸ் சென்சஸ் 2025 லான்ச்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ திஸ் இஸ் லைக் எதெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா, கோஸ்ட் வைட் ஆக்டிவிட்டி, அண்ட் திஸ் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை Department of Fisheries, Government of India, completely paperless, fully digital. Okay, and nodal agency யார் இருக்காங்க, ஐகார்ல சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் நோடல் ஏஜென்சியா இருக்காங்க. ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ லைக் பார்ட்னர் இன் ஆபரேஷனல் பார்ட்னர். ஸோ 100% பேப்பர்லெஸ். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டேட்டா கலெக்ஷனில் இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. And 13 coastal states and union territories, like including Lakshadweep and Andaman and Nicobar, is covered under this census. Okay, so what are like completely digital and solrom. So avanga paathirukkomla nodal agency la, so avanga develop pannirukanga Android apps and they are multilingual. So fishing villages, harbors nu validate பண்றதுக்கு, infrastructure enumeration க்கு, ரியல் டைம் சூப்பர்விஷன், ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங்கு, அண்ட் ட்ரோன் பேஸ்டாக ஏரியல் இனுமரேஷன் பண்ணுறதுக்கு, ஃபிஷிங் கிராஃப்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே அக்யூரசி அந்த நியூட்ராலிட்டிக்கு ஹெல்ப் ஆகிட்டுருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூ ஷுட் நோ அபவுட் நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்டாச்சுட்டரி பாடியாக கிடையாதா. இஃப் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி, இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் விச் ஆக்ட் சொல்கிறது, ப்ளீஸ் ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் கமெண்ட் இன் தி comment section below. Statutory body நான் சொல்லிட்டேன், நான் ஆக்ட் வந்து உங்களுக்கு சொல்லாமல் இருக்க. அந்த ஆக்ட் இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் அண்ட் கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன் பிலோ. நெக்ஸ்ட், கோல் இந்தியா லிமிடெட். அது எப்படி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு? அந்த கோல் இந்தியா லிமிடெட் எதுக்கு இந்தியாஸ் எனர்ஜி லைஃப் லைன் சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்தியாஸ் எனர்ஜி லைஃப் லைன் சொல்லிட்டு இருக்கோம். How much percentage of coal and how much percentage of total energy is contributed by this Coal India Limited சொல்றது பாருங்க. இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டியில எவ்வளோ கீ ரோல் இந்த கோல் இந்தியா லிமிடெட் ப்ளே பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நேஷனல் லீகல் சர்வீசஸ் டே. அங்கே நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கோங்க, லோக் அதாலத் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஆல் திஸ் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் நோ தெம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த கோல் இந்தியா லிமிடெட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 100% பேப்பர்லெஸ் டிஜிட்டைஸ்ட் திங், நேஷனல் மெரைன் ஃபிஷரிஸ் சர்வே, இது பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஹூ இஸ் லான்ச்சிங் இட், லைக் அண்டர் விச் டிபார்ட்மெண்ட், அண்டர் விச் மினிஸ்ட்ரி, அண்ட் who is being the nodal agency, what are they doing, all these things please know. Okay, keep revising, they are all very very important for your exam. Keep revising. Thank you, have a nice day, all the very best.